ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 32வது மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஹெட் ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸு. ஸோ இன்னிங்ஸ் வைஸாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் வந்துட்டு ஒரு பேஸ் டீமும், அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎல் டீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கலக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஜிடியோட பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் பரத், சுப்மன் கில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆரில் ப்ளே பண்ண போகிறாங்க. சாய் சுதர்ஷன், மேத்யூ வேடு, விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா, ஸ்பென்சர் ஜான்சன், ராஷித் கான், நூர் அகமது, உமேஷ் யாதவ், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேத்யூ வேடு பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் டேவிட் மில்லர் ப்ளே பண்ணால் நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுனா ஸ்ட்ரெயிட்டாகவே மில்லரை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் சரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் 2 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி 2 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் வென்யூ ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டாக தான் இருந்திருக்கு. ஜியில் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்கி தான். ஸோ ரொட்டேஷனில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் சுப்மன் கில் 95% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் வந்து சூப்பராக போயிருக்கு. 51 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஹெட் 31, வென்யூவில் 68. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு சூப்பரான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சுப்மன் கில் வந்து தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் 90% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் சீரிஸில் 37 ரன் ஆவரேஜ், ஹெட்டில் 62, வென்யூவில் 44. எல்லா மேட்ச்மே டபுள் டிஜிட். சாலிடாக ட்ரீம் டீமில் வரக்கூடிய பிளேயர் யார் இந்த சீசனில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்வேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேத்யூ வேடி 29% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 4 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டில் ஒரு மேட்ச் பேட் பண்ணி 9 ரன் 1 ரன் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூலுமே 8 ரன்ங்கிற மாதிரி ரெக்கார்ட் வைஸாக பூரா இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ மெகாஜிஎல் ரொட்டேஷனுக்கு பெஸ்ட் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் விஜய் சங்கர் 6% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 98 ரன் ஒரு விக்கெட்டு. ஆன்கோயிங் சீரிஸ் பெருசாக அமையலை. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ஆடி 143 ரன். ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் ஒஸ்டாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா 43% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டச்சில் இருந்திருக்காரு. ஸோ ரன்ஸும் நிறைய கிடச்சிருக்கு. ஹெட்லையும் 114 ரன் 2 விக்கெட்டு. வென்யூவில் 104 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரீசெண்டாக இறங்கின மேட்சஸ் எல்லாமே டபுள் டிஜிட்டில் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸாகவும் பார்க்கையில தெரிய வராரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனை வந்து 5% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. 2 ஓவர் தான் அந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் 86% ட்ரை பண்ணிக்கக்கூடிய ராஷித் கான். ஸோ ஆன்கோயிங் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு. இவர் டேலண்ட்டுக்கு இந்த அளவுக்கு இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லும். பட் ஹெட் பாருங்கள் 15 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டு. வென்யூவில் 13 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டு. எக்கனாமி வைஸாகவுமே செம்மையாக இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக விக்கெட் பெருசாக எடுக்கலை. இந்த பர்டிகுலர் மேட்ச் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நூர் அகமது ரீசெண்ட் ஃபார்ம் 4 மேட்ச்க்கு 3 விக்கெட்டு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. எக்கனாமி கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டு. ஸோ செகண்ட் பவுலிங் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங் சீரிஸில் 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு. எக்கனாமி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 13க்கு 14 விக்கெட்டு. வென்யூவில் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ரீசெண்டாக எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் தெரிய வராரு. தென் லாஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் டீமில் மோகித் சர்மா 58% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 12 மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட 14 விக்கெட்டும். வென்யூவில் வெறும் 11 மேட்ச்சுக்கு 26 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக அந்த அளவுக்கு ரிதமில் இல்லை. லாஸ்ட் இவர் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தது இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அகேன்ஸ்ட் SRH பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலிங்கில் வந்திருந்தாரு. ஸோ இப்போ நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் உமேஷ், ஸ்பென்சர் ஜான்சன். டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ், மோகித் சர்மா, ஸ்பென்சர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸில் மோஸ்ட் ப்ராபபிள் இந்த பர்டிகுலர் டீமில் ஷாருக் கான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷாருக் கானோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 18 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. அவர் மேட்சஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ளே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ பிளேயர் பேட்டில். ஸோ கிட்டத்தட்ட பிஆர் சரத்துக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஸோ சுப்மன் கில்ல கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் சுதர்ஷனுக்கு பேட்டில் இல்லை. ஸோ மேத்யூ வேடு, ரிச்சர்ட்சன் 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ விஜய் சங்கரை பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஒரு முறை, இஷாந்த் சர்மா ஒரு முறை, குல்தீப் யாதவ் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ராகுல் டிவாட்டியாவையுமே அக்ஷர் பட்டேல், இஷாந்த் சர்மா ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11. பிருத்திவி ஷா, டேவிட் வார்னர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஷாய் ஹோப், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஃப்ராஷர் மெக்காருக்கு, இஷாந்த் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக கலீல் அகமது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியோட ஒரு பிளேயிங் 11. வார்னருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. இன்கேஸ் வார்னர் இன்ஜுரி ஆகி ஓப்பன் பண்ணலன்னா இந்த பிளேஸில் யார் ப்ரோ இறங்குவானா? ஃப்ராஷர் மெக்கார்க். டெஃபினட்டாக அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் இம்பாக்டிங் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பிருத்திவி ஷாவை 70% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 37 ரன் ஆவரேஜ், ஹெட்டில் 17, வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 12. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்ததுக்கு, குறிப்பாக சேசிங்லையும் இந்த சீசனில் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர். ஸோ வார்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங் சீரிஸில் 27 ரன் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. மொதல் 3 மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். ஸோ ஒரு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 அடிச்சிருந்தார், ஒரு 49 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹெட்டுகட்டில் கிட்டத்தட்ட 39 ரன் அடிச்சு 19 தான் அவரோட ஆவரேஜ் வந்திருக்கு. வென்யூவில் வெறும் 8 ரன் தான் 2 மேட்ச் ப்ளே பண்ணி அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா வார்னருக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போகுது. நெக்ஸ்ட் 7% ட்ரை பண்ணிக்கக்கூடிய ஷாய் ஹோப் ஆன்கோயிங் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 44 ரன் அவரோட ஆவரேஜாக வந்து இருந்திருக்கு. ஹெட்விட் வெனியில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஜிஎல் ரொட்டேஷன் பிக்கில் பெஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட் ஆன விதம் ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. ஸோ கேஎல் ராகுல் மேலே கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை கொண்டு வீசிட்டாரு, ஸ்டம்பிட் அடிக்கலை. ஸோ ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 43, வென்யூவில் 44 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆன்கோயிங் சீரிஸ்லையுமே 32 ஆவரேஜ், டபுள் ஆப்ஷன் பிளேயரு, சிவிசிக்கு பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு. அடுத்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 48% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 63 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது, வென்யூலையுமே ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. சேஸ் பண்ணையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் 82% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அக்ஷர் பட்டேல் தான் இருக்காரு. ஆன்கோயிங் சீரிஸில் 51 ரன் 5 விக்கெட் கிட்ட 4 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்கிட்டில் 71 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. வென்யூவில் 39 ரன் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் செம்ம ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராஷர் மெக்காருக்கு 37% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 55 ரன்ஸுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்விட் வென்யூ ப்ளே பண்ணல, பேட்டிங் ஃபஸ்ட்டு சூப்பரான பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் இஷாந்த் சர்மா 8% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, எக்கனாமி 10. ஸோ ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, எக்கனாமி 5 அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ இவர் எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ, அதாவது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ரெடிக்ஷன் வீடியோ, ஹெட்கெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ், பிளேயர் பேட்டில், ஸோ டீம்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவும், அது போக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஓல்டு மெத்தட்லையும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பத்தாது அப்படின்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக கிராண்ட் லீக்கு டீம்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக கண்டினியூஸாக ட்ரீம் லெவனில் லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீம் லெவனில் எப்படி வந்து டீம் மேக் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் வைக்கிறேன், மறக்காமல் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் வென்யூ பொறுத்த வரைக்கும் 5 மேட்சஸ் ஆடிருக்காரு, 5 விக்கெட் 7 எக்கானமி பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. உங்களுக்கு 8%க்கு ஒரு ஒர்த்து பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் 80% லாஸ்ட் மேட்ச் ரொம்ப பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வந்தார். வந்த மொதல் மேட்ச்சே 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டன் ஆயிருந்தார். ஸோ ஆன்கோயிங் சீரிஸில் 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட், ஹெட்விட்டில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், எக்கானமி நல்லா இருந்திருக்கு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் முகேஷ் குமார் 9% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட், எக்கனாமி 10. ஸோ ஹெட்கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங் ப்ரிஃபரபிள் பிக்காக தெரிய வராது. லாஸ்ட்டாக கலீல் அகமது 63% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 9 விக்கெட், லீடிங் விக்கெட் டேக்கர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இவர் தான். இம்பாக்ட் பிளேயராகவும் இவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெட்கில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட், வென்யூவில் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட், ரீசெண்டாக விக்கெட் செம்மையாக எடுத்திருக்காரு. 63%க்கு ஒரு சிவிசிக்கு ஒருத்தான பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராரு. நியூ பால் பவுலர்ஸில் கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, அடுத்து முகேஷ் குமார் போல் பண்ண போகிறாங்க. டெத்லையும் அவங்க 2 பேர் தான் போல் பண்ண போகிறாங்க. இப்போ இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அபிஷேக் போரல் தான். ஸோ போரலை பொறுத்த வரைக்கும் ஹெட்கில் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் எப்பவுமே போரலுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பிளேயர் பேட்டில். ஸோ இப்போ டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவுக்கு அகைன்ஸ்டாக 5 முறை அவுட் ஆயிருக்காரு.
மோகித் சர்மாக்கு அகைன்ஸ்டாக ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. ஸோ மோகித் சர்மாவும் நல்லா ஆடி இருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்திருக்கு. பட் உமேஷ் யாதவுக்கு அகைன்ஸ்டாக பெருசாக இல்லை, ஆடி இருக்காரு. ஷாய் ஹோப்புக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. பிருத்திவி ஷாவை ராஷித் கான் ஒரு முறையும் உமேஷ் யாதவ் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரிசர்வ் பண்ணிட்ட உமேஷ் யாதவ் ஒரு முறையும் ரஷீத் கான் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் 2 முறையும், ரஷீத் கான் 2 முறையும், மோகித் சர்மா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஸோ இப்போ ஓவராலாக இந்த பர்டிகுலர் பிளேயர் பேட்டிலில் யாரோட நேம் ப்ரோ அதிகமாக வருது, யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உமேஷ் யாதவ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேஸுமே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண எல்லா பிளேஸுமே, மெயினான பிளேஸ் எல்லாருமே ஒரு முறையிலேருந்து 2 முறை வரைக்கும் அவுட் ஆகியிருக்காரு. குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே போய் டேவிட் வார்னர் 5 முறை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 பிளேஸ் கொடுப்பீங்களா ப்ரோ, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 பிளேஸ் கொடுப்பீங்களா, அந்த 7 பிளேஸை நாங்கள் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் உங்கள் டீமில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உள்ள 7 பிளேஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக டேவிட் வார்னர் வந்துருவார், பிருத்திவி ஷா வந்துருவார். ஸோ ஃப்ராசர் மெக்கார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 30% ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ 4 பேட்டர்ஸ் 3 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜிடியோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவுக்கு பேட்டில் நல்லா இருந்திருக்கு, 25% ஒர்த்து. ஸோ மோகித் சர்மா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராஷித் கான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 7 பிளேஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டிசி பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து பேட்டிங் பண்ண போகிறாங்க. அப்போ எந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஸாக ஒரு 7 பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ மேத்யூ வேடி டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான், பட் இருந்தாலும் சுப்மன் கில் அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் சேஃபான பிக்காக தெரிய வராங்க. இந்த பர்டிகுலர் டீமில் டேவிட் மில்லர் வந்தார் அப்படின்னா டெஃபினட் டேவிட் மில்லர் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ராகுல் டிவாட்டியாவை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் மிடில் ஆடக்கூடிய பிளேயர்ஸு, ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் தான். ஸோ நம்ம மேத்யூ வேட் அப்படின்னு தான் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ டெல்லியோட பவுலர்ஸில் ஒரு 3 பிளேஸ் வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ண போகிறோம். கலீல் அகமது, அடுத்து குல்தீப் யாதவ். ஸோ என்னோட ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் இஷாந்த் சர்மா 11% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்க்கு, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன 7 பிளேஸை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும், செகண்டாக நான் சொன்ன 7 பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீமில் ஸோ பிருத்திவி ஷா ஒரு ரிஸ்கான கேப்டன் சாய்ஸில் இருக்காரு. ரெண்டாவது மோகித் சர்மா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கான சிவிசியாக தெரிய வராரு. சுப்மன் கில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கான சிவிசியாக தெரிய வராது. ஸோ இப்போ இந்த 7 பிளேஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பேஸ் டீம் வித் கேப்டன் அப்படின்னு நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணல நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு பேஸ் டீம். ஸோ இதில் யாரெல்லாம் ஒரு ரிஸ்க்காக நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்க அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னா மேத்யூ வேட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஃப்ராசர் மெக்கார்க்கு. மூணாவது ராகுல் டிவாட்டியா ஒரு மாதிரி 50%க்கு ஒரு ஒருத்தான பிக்காக தெரிய வராரு. 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா. ஸோ இந்த 4 பிளேஸ் வந்து நம்ம ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் 6% ட்ரை பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டன் மோகித் சர்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ண ஒரு பேஸ் டீமாக இருக்குது. இப்போ ஜிடி ஃபஸ்ட் பேட் பண்ணால் எப்படி பேஸ் டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்படி நம்ம பிளேயர்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் அபினவ் மனோகரை நான் கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக டபுள் ஆப்ஷன் இருக்க ஒரே ரீசன்காண்டி மேத்யூ வேட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய இந்த ஷாருக் கானை கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ இஷாந்த் சர்மா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ 3வது ஆப்ஷன் உங்களுக்கு குல்தீப் யாதவ் வந்துட்டு ஃபஸ்ட் பவுலிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அந்த வகையில் பார்க்கல நீங்கள் அக்சர் பட்டேல்னு போனீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் கூட கம்பேர் பண்ணல ஓரளவுக்கு சேஃபான பிக்காக தெரிய வருவார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த 7 பிளேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஒரு 7 பிளேஸை வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து தெரிய வராங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்க்கான பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம்.
ரிஷப் பண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் 2 இன்னிங்ஸுமே வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ டேவிட் வார்னர், பிருத்வி ஷா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸை நான் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணணும்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ளே பண்ணார்னா வார்னர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இவரை பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இது போக இம்பேக்டில் வரக்கூடிய அபிஷேக் போரலாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ராசர் மெக்கார்க்காக இருக்கட்டும், ஸோ இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்சனலாக பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ 4 பேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு பிக் பண்ணியாச்சு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிடி வந்து செகண்ட் பவுலிங் பண்ண போகிறாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். என்னதான் வந்துட்டு டியூ இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ராஷித் கான் ட்ரை பண்ணிக்கலாம். நூர் அகமது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியான பவுலர். ஸ்பென்சர் ஜான்சனை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரஷீத் கான் டைட்டாக போட்டார்னா நூர் அகமதுக்கு விக்கெட் கிடைக்கும். நூர் அகமது டைட்டாக போட்டார்னா ராஷித் கானுக்கு விக்கெட் கிடைக்கும். ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ட்ரீம் டீமில் வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ரஷீத் கானை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இடத்துல மோகித் சர்மா, நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன் இப்படின்னு போகிறது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கான ஒரு 7 பிளேயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஒரு பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. கேப்டன் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யார் அப்புறம் ஃபஸ்ட்டு ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இஷாந்த் சர்மா கொண்டு வந்திருக்கோம். ஸ்பென்சர் ஜான்சன், லாஸ்ட்டாக நூர் அகமது. இந்த 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்காக வந்து ஹை ரிஸ்க்காக வந்து இந்த டீமில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் சுப்மன் கில் சேஃப், வைஸ் கேப்டன் கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வந்து நம்ம டீம் மேக் பண்ணியிருக்கோம். இது போக ஆஃப்டர் லைனப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இதே செட்டப்பில் லைனப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.